என்னை பற்றி நீ அங்கே பேசிட்டேன், நான் இது மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டு எனக்கு நேரடியாக 1.25 பதில் சொல்லு, எஸ்ஆர்னா சொல்லு, பயப்படுறியா கோழையா, 2ல் 1 சொல்லு. இதெல்லாம் என்னங்க நடைமுறை? நம்ம கண்ணு சினிமாவில் கூட இப்படி நடக்காதுங்க. இன்னும் ஆண்ட அடிமை நடக்குதாங்க, என்ன பண்ணைய அடிமைகளா? அப்போ இந்த அடிமை தொழிலுக்கு வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு பொட்டி கடை வச்சு போச்சுக்கலாம், ஆட்டோ ஓட்டு போச்சுக்கலாம், இல்லை எங்கே கூலி தொழில் போட்டி போச்சுக்கலாம். இவரை கவர்டு, நீங்கள் ஒரு கோழை அப்படின்னாரு. எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீங்கள் பதில் சொல்ல பயப்படுறீங்கல்ல. பதில் சொல்ல நான் பயப்படலைங்க. என்ன விஷயம்னு சொன்னால் நான் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக கூட நான் பதில் தர தயாராக தான் இருக்கிறேன். நடக்க போகிறது 2 நடக்கலாம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை டிபார் பண்ணலாம், அல்லது சென்டென்ஸ் கொடுத்து ஜெயில் கட்டலாம், கண்டெம்ப்ல. 2 தான். இந்த 2 நடத்துறது என்பது அவர்கள் நான் பண்ணிடுறேன், நீ எங்கே வேணா போய் பார்த்துட்டேன். இந்த உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு புகார், அது ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார், ஒரு சிட்டிங் ஜட்ஜி மேலே கொடுக்கப்பட்ட புகார். அந்த புகார் எப்படி லீக் ஆச்சு, அதை சைபர் கிரைம்ல விசாரிக்கணும். தளபதியை வீழ்த்திட்டா கீழே உள்ளவங்க எல்லாத்தையும் அடிமையாக்கிடலாம். அந்த மாதிரி முன்ன போராடக்கூடிய வாஞ்சிநாதனை வீழ்த்தி விட்டால் கீழே உள்ளவர்களை நாம் அடிமையாக்கி விட முடியும். ஒன்றும் புது டெக்னிக்லாம் இல்லை, பழைய டெக்னிக். அந்த வழக்கு வர்றதுக்கு முதல் நாள் ஒரு சமூக வலைத்தளம் ஹைகோர்ட்டில் பிஜேபி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன்றவர் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அந்த குரூப்பில் ராஜராஜன் ஒரு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் நிறைய தீர்ப்புகள் தொடர்பாக விமர்சிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எச்சில் அலி தீர்ப்புலேருந்து சவுல் சங்கர் தீர்ப்பு வரை பல்வேறு தீர்ப்புகள். இப்போ குறிப்பாக ஒரு நீதிபதி மட்டும் கிடையாது, இப்போ திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வரை நம்ம வெளிப்படையாக விமர்சனம் பண்ணி எப்படி அரசியல் சட்டத்துக்கு புறம்பாக தீர்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்னைக்குன்னு இல்லை, வழக்கறிஞர் தொழில் வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. 20 வருஷமாக அப்படி தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நான் நிறைய தீர்ப்புகள், எச்சிலை, இப்படி பல்வேறு தீர்ப்புகளை தொகுத்து நான் உச்சநீதிமன்றத்துக்கு போன 14ஆம் தேதி ஒரு புகார் அனுப்பியிருந்தேன். புகார் அனுப்புனது ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை. அந்த புகாரை நான் பொதுவெளியில் உச்சநீதிமன்றத்தை தவிர வேறு யாருக்குமே அதை நம்ம அனுப்பலை. எந்த சமூக வலைத்தளங்களும் போடலை. இது அனுப்பி 1 மாதம் ஆச்சு. அதற்கு பிறகு திடீர்னு ஒரு வழக்கு, அந்த வழக்கு ஒரு சர்வீஸ் மேட்டர். அதாவது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு உதவி பேராசிரியர், அவரோட ப்ரொமோஷன் தொடர்பான வழக்கு. சிங்கிள் ஜட்ஜிட்ட எங்களுக்கு ஃபேவர் ஆர்டர் ஆச்சு. அவங்க இன்னொருத்தர் அவர் உதவி பேராசிரியராக இணை பேராசிரியராக போகிறத சேலஞ்ச் பண்ணுறாரு. சிங்கிள் ஜட்ஜிட்ட எங்களுக்கு ஒரு நீதிபதிட்ட வழக்கு விசாரணை நடந்து எங்களுக்கு ஃபேவராக வந்துச்சு. அதற்கு பிறகு அந்த வழக்கு அவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகும்போது நான் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வரும்போது சீனியர் கவுன்சில் என்கேஜ் பண்ணணும்னு சொன்னேன். நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்தேன். அது வழக்கறிஞர் பிரபுராஜ் துறை அதில் வக்காலத்து போட்டு அவங்க ஆஜராகி அந்த வழக்கு நடந்துட்டு. அந்த வழக்கில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, கிடையாது 3 நாளைக்கு முன்னாடி அந்த வழக்கு 2 நாளைக்கு முன்னாடி வழக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள், போன வாரம் தான் அது வருது, வாய்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு வர்றதுக்கு முதல் நாள் ஒரு சமூக வலைத்தளம் ஹைகோர்ட்டில் பிஜேபி சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன்றவர் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்னு ஒரு குரூப் வச்சுருக்காரு. அந்த குரூப்பில் ராஜராஜன் ஒரு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஒரு சர்க்குலேட் பண்ணியிருக்காரு. எனக்கு அது தெரியாது. அதாவது நான் அனுப்பின பெட்டிஷனோட ஸ்கேன் காப்பி அதில் சர்க்குலேட் ஆகிருக்கு. எனக்கு தெரியாது. எனக்கு நைட்டு தான் ஏதோ நீங்கள் அனுப்பின பெட்டிஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதை அப்படி விட்டேன். திரும்ப காலையில் எனக்கு ஒரு சில நண்பர்கள் அனுப்புனாங்க. இது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புனது எப்படி இங்கே வந்துடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு மதியம் வழக்கிற வரும்போது இதில் கவுன்சில் அண்ட் ரெக்கார்டுன்னு யாருன்னு அவர்கிட்ட கேட்குறாரு. நம்ம வழக்கறிஞர்கிட்ட, சீனியர் அட்வொகேட்ட கேட்குறாரு. பிரபுராஜ் சார்ட்டு கேட்டோன்னே அவர் அவர் ஜூனியர்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இல்லை வாங்கி தான் கவுன்சில் வந்திருக்காரு, டுமாரோ ஹி ஷுட் பி அப்பியர், நானும் அந்த பார்ட்டி அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார், எதுக்கு இந்த கேஸில் நான் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்து கொடுத்துட்டேன், என் பேர் கூட ரிஜிஸ்டரில் சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை அப்டேட் பண்ணாமல் வந்துட்டு இருக்குது, இதில் எப்படி நான் எதுக்கு அப்படி வரணுமா சார்னு.
இல்லை அவர் சொன்னாருங்க, உங்கள் பேரை சொல்லி சொன்னாரோ, அதனால் நீங்கள் வாங்கினார். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன். அதுக்கப்புறம் காலையில் அன்றைக்கி ஒரு 10லேருந்து ஒரு 10:15 இருக்கும். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்திலேருந்து எனக்கு அந்த வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கு கோர்ட்டில் ஒன்றே சொல்லி அப்படின்னு. சரி என்ன சம்மன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலான்னு பார்த்தேன். அதில் வந்து அந்த வழக்கோட ரிட்டப்பீலோட ப்ரேயர், அந்த வழக்கோட கோரிக்கை என்னவோ அதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் என் அட்ரஸ் எல்லாம் போட்டு த்ரூ வந்து அசோசியேஷன் அப்படின்னு போட்டு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் 1 ஆளுக்கு வந்து ஆஜராகன்னு போட்டுருச்சு. சரி நான் 1 ஆளுக்கு போய் ஆஜரானே இந்த வழக்கில் நீங்கள் இருக்கிறீங்களா, இதில் அட்வொகேட்டாக இருக்கீங்களான்னு. இல்லை நான் சேஞ்ச் ஆஃப் கால் கொடுத்துட்டேன், இன்றைக்கி லிஸ்ட்டில் கூட என் பேர் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே நீங்கள் சரி அது இருக்கட்டும், இப்போ பதில் சொல்லுங்கள். நான் வந்து எனது தீர்ப்பு நான் வந்து நீதி பரிபாலனத்தில் சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுறதா வந்து நீங்கள் சொன்னதை ஸ்டாண்டில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தெரியலை, எந்த விஷயம் குறிப்பாக சொன்னால் நான் பதில் வந்து சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, எனக்கு தெரியலை, எந்த விஷயம்னு எனக்கு தெரியலை. யுவர் ஏ கவர்டு, நீங்கள் ஒரு கோழை அப்படின்னாரு. எதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீங்கள் பதில் சொல்ல பயப்படுறீங்கல்ல. பதில் சொல்ல நான் பயப்படலைங்க, என்ன விஷயம்னு சொன்னால் நான் வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமாக கூட நான் பதில் தர தயாராக தான் இருக்கிறேன். நான் எங்கேயும் வந்து போகிறது கிடையாது, இங்கே தான் இருக்கேன், நான் ஒன்று ஓடி போகிறேன். இல்லை நீங்கள் எதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வந்து பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டால், பயமாலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒன்றும் ஓடி போக மாட்டேன், நீங்கள் ஓடினாலும் நாங்கள் வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க நான் பதில் சொல்கிறேன், நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. இல்லை இப்போயே பதில் சொல்லுங்கள், நீங்கள் டிக்டேஷன் எடுங்க, எது வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், இப்போயே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதா ஒரு இயற்கை நீதி, அது ஆங்கிலத்தில் நான் சொன்னேன். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பார்க்காம எப்படி வந்து நீங்கள் விசாரிக்கிறீங்க, அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, ரிட்டனாக கொடுங்க, நான் ரிட்டனாக பதில் வந்து கொடுக்குறேன் அப்படி சொன்னேன். உடனே அவர் டிக்டேட் பண்ணி ஒரு 2 வரி தான் டிக்டேட் பண்ணாங்க. டிக்டேட் பண்ணி இது மாதிரி என் மீது 2 ஜட்ஜில் ஒரு ஜட்ஜ் ஜிஆர்எஸ்ல மீது மாதிரி அவருடைய நீதி பரிபாலனத்தில் சாதி ரீதியாக மத ரீதியாக செயல்படுறதா சொன்னால் உங்கள் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கீங்களா, இதுதான் 2 வரி இது கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரி வந்து அவர்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க, என்னைக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறேன், மண்டே நான் போடுறேன், நீங்கள் அன்றைக்கி வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. இதுதான் நீதிமன்றத்தில் நடந்த விஷயம். அவ்வளோதான் நான் எனக்கு வந்து சொல்கிறது என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுற முறையில். இனி கண்ட்ரி சார் மற்றவங்க வந்து இது கூட்டத்தில் நடந்துட்டு எல்லாருக்கும் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் ஹரிபந்தாமன் அவர்கள் வரேன்னாங்க, வந்துருச்சுருக்காங்க, வந்தோடனே நமக்கு அதை பேசிக்கலாம். இதில் வந்து இல்லை அந்த புகாரை பற்றி நான் வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த புகார் வந்து அஃபீஷியலாக அங்கே நான் அனுப்பியிருக்கிறேன். அந்த புகார் தொடர்பாக நான் வெளியில் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறப்போது நம்ம சொல்லிக்கலாம். நான் அதை வந்து நேரடியாக இல்லை எனக்கு நான் அதை வந்து சொல்ல முடியாது. வெளியில் வந்தால் மற்றவங்க அதை வந்து பேசலாம் மொழியை. நான் அங்கே கொடுத்துருக்குறேன், அதை வெளியில் சொல்கிறது மூலமாக அதை டைலூட் ஆகும். அதனால் அதை வந்து முறையாக சொல்லக்கூடாது. ஒரு லீகலானா நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம இதுவரை வெளியே சொல்லலை. ஆனால் ஒரு ராஜராஜன் ஒரு வழக்கறிஞர், அருண் சுவாமிநாதன் ஒரு வழக்கறிஞர் வச்சுருக்கிற குரூப்பில் போட்டிருக்கிறாரு. அது சம்மந்தமாக நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இது உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு புகார், அது வந்து ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு புகார், ஒரு சிட்டிங் ஜட்ஜி மேலே கொடுக்கப்பட்ட புகார். அந்த புகார் எப்படி வந்து லீக் ஆச்சு, அதை சைபர் கிரைமில் வந்து விசாரிக்கணும். இவர் யார் இவங்க எப்படி இவருக்கு வந்துச்சு, அவர் கூட யார் இருக்கா, எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சைபர் கிரைம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். கம்ப்ளைண்ட் நீ அனுப்பிச்சேன், இதான் அவங்க விசாரிக்கட்டும், விசாரிச்சேன் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பணும். இந்த நெருக்கடி வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய நெருக்கடி அல்ல. நம்மளுடைய கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, ஒரு டெமோக்ரஸி, அதற்கான நெருக்கடி இன்றைக்கு இந்த வடிவிலே வெளிப்பட்டிருக்கிறது. இது வாஞ்சி தனக்கு என்ன வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் அவர் பேசுறார். அவருக்கும் இதை மாதிரி சமரசம் இல்லாமல் பேசினால், போராடினால் இன்றைய காவி பாசிச சூழலில், கார்ப்பரேட் பாசிச சூழலில் எத்தகைய அடக்குமுறையும் வரும் என தெரிந்து பேசக்கூடிய நிலையில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் நெருக்கடி. இப்ப
வெளியில் இருக்கிறவங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி, சீனியர் அட்வொகேட்ஸு, சக அட்வொகேட்ஸு, பார் சங்கங்கள், இவங்களுக்கு தான் இப்போ நெருக்கடி. இப்போ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, வாஞ்சிநாதன், இது இரண்டின் மீதும் பிற இயக்கங்கள், வழக்கறிஞர்கள், சங்கங்கள் என்ன நிலைப்பாடை எடுக்கிறார்கள், என்ன மாதிரி எதிர்வினை ஆற்றப் போகிறார்கள் என்பதுதான் அவர்களுக்குள்ள நெருக்கடி. இது ரொம்ப குறுகிய காலத்தில், நேற்று மாலை சன் டிவியில் வந்த பிறகுதான் பல பேருக்கு தெரியும். அந்த வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்திலே 15 ஆண்டுகள் நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். என்னை தொடர்ந்து அவர் இருக்கிறார். இன்றைக்கு மாநில நிர்வாக குழுவிலே ஒன்றாக செயல்படக்கூடியவர். பல வழக்கறிஞர்கள் போராட்டத்திலே ஒன்றாக இணைந்து செயல்பட்டவர்கள். இந்த சூழலில் இதை அருகிலிருந்து பார்த்து இதனுடைய முக்கியத்துவம் கருதி இவ்வளவு பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். அப்ப இந்த விஷயத்தை பிற வழக்கறிஞர் சமூகத்திடம் நாம் எப்படி எடுத்து செல்வது, எப்படி அவர்களுக்கு இதனுடைய அபாயத்தை புரிய வைப்பது? தளபதியை வீழ்த்திட்டா கீழே உள்ளவங்க எல்லாத்தையும் அடிமையாக்கிடலாம். அந்த மாதிரி முன்ன போராடக்கூடிய வாஞ்சிநாதனை வீழ்த்தி விட்டால் கீழே உள்ள அவர்களை நாம் அடிமையாக்கி விட முடியும். இது ஒன்றும் புது டெக்னிக்லாம் இல்லை, பழைய டெக்னிக். அன்றைக்கு வழக்கறிஞர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது அன்றைக்கு ஒரு நீதிபதி இருந்து அதை செய்தார். இன்றைக்கு தனியா ஒரு நீதிபதி அதை செய்கிறார். அவருக்கு இடப்பட்ட பணி இது. அந்த தனிநபராக பார்க்கக்கூடாது. இதற்கு மேலேயும் வாஞ்சிநாதனை வளரவிட்டால், பேச அனுமதித்தால் அது நல்லதல்ல என அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் என்பது இன்றைக்கு சமூகத்திலே பாசிசத்தை, ஜனநாயகத்தை விழுங்கி பாசிசத்தை அமுல்படுத்த வேண்டும் என சாதி ரீதியாக, மத ரீதியாக அனைத்து அளவிலும் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு வழக்கறிஞர் சமூகம் ஏற்கனவே ஒரு அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்கள். சஸ்பெண்ட் என்ற ஆயுதத்தின் மூலம் அச்சுறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு சங்கங்கள் நீதித்துறையினுடைய பாசிசத்தை எதிர்த்து பேசுவதற்கு அஞ்சுகிற ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறார்கள் 10 ஆண்டுகள். அப்ப இன்றைக்கு நாம் மீண்டும் அதை தட்டி எழுப்ப வேணும். நாம இதை தட்டி கேட்காமல் வழக்கறிஞர்கள் தொழிலே செய்ய முடியாது என்ற அபாயத்தை நம்ம உயர்த்தணும். நீதித்துறை என்பது ஒரு எக்ஸிக்யூட்டிவாக, ஒரு நிர்வாகமாக மாறிட்டு இருக்கு. நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் அறம் வெப்சைட்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். எவ்வளவு நீதிபதிகள் விஹெச்பி ஃபங்க்ஷன்ல நேரடியாக போறாங்க, எவ்வளவு நீதிபதிகள் ஆர்எஸ்எஸ்ல நேரடியாக போறாங்க, எவ்வளவு நீதிபதிகள் ரிட்டையர் ஆன பிறகு எங்கெங்க போறாங்க. இதெல்லாம் பெரும் அபாயமான விஷயம். அப்ப இந்த நிலைமையில வாஞ்சிநாதனிடம் நீங்க பேசுனீங்களா இல்லையான்னு கேட்கல, நீங்கள் பேசியதன் மீது இன்னும் உறுதியாக இருக்கிறீர்களா? கேள்வி நல்லா கவனிங்க. பேசுனீங்களா இல்லையான்லாம் இல்லை, நீங்க செஞ்சதை நீங்க பேசுனீங்கல்ல, அதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? எஸ்ஆர் நோ சொல்லு. அப்ப என்ன பேசுனேன்? நான் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ல காஸ்ட் பயாஸ்ல நடந்துக்கிட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அந்த ஐடியாலஜியில் இருக்கிறீங்க. இப்போ கரப்ஷனுங்கிறது காசு வாங்கி பண்ணணுங்கிறது கரப்ஷன் இல்லைங்க. இன்னார்கிட்ட போனா இந்த தீர்ப்பு வருங்கிறது யாரும் யூகிக்க, அப்படிதானே செய்யறோம். ஆனா சட்டம் ஒண்ணு தானே, சட்டம் ஒண்ணு தான், முன் தீர்ப்பு ஒண்ணு தான். ஆனா இன்னார்கிட்ட போனா இந்த தீர்ப்பு வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஐடியாலஜி சம்பந்தப்பட்டது தானே. இவர் கார்பரேட்டுக்கு ஆதரவா இருப்பாரு, இவர் முதலாளிக்கு ஆதரவா இருப்பாரு, இவர் ஆதிக்க சாதிக்கு ஆதரவா இருப்பாரு, இல்ல இவர் தலித்து பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு உறுதியா நிற்பாரு, இல்ல இவர் ஹியூமானிட்டியா பார்ப்பாரு. இப்படி எல்லாருக்கும் ஒரு ஷாக் இருக்குல்ல. அந்த மாதிரி இவரு சனாதனத்தின் மீது உறுதியாக நின்று தீர்ப்பளிக்க, அந்த கருத்திலிருந்து அவரும் மாற மாட்டார். அதுல உறுதியா இருக்கார். சனாதனம் என்பது பிறப்புல ஏற்றத்தாழ்வை சரின்னு சொல்றது தான். அனைத்து சாதியின் அர்ச்சகர் வழக்கில் இம்ப்ளீடில் நேரடியாக கேட்டார். எப்படி 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேங்க நான். எப்படி வழியாக பிறப்பின் அடிப்படையில் இந்த குலம் கோத்திரம் தான் இருக்கும்போது எங்களுடைய முன்னோர்களும் இந்த குலம் கோத்திரம் தான், உங்களுக்கு ஆதாரம் இல்லாத போது எங்களுக்கு மட்டும் ஆதாரம் கேட்குறீங்க, நாங்களும் இந்த குலக்கோத்திரத்தை எங்களுக்கும் அதில் பங்கு உண்டு, அர்ச்சகராக ஆகிறதுக்கு தகுதி உண்டு அப்படின்னு பேசும்போது நீங்கள் வித்ரா பண்ணுறீங்களா பெட்டிஷனை அப்படின்னு கேட்டார் வாஞ்சிநாதன். என்ன பண்ண முடியாது, நான் இதில் உறுதியாக இருக்கேன். அப்போ என்னன்னா இது திடீர்னு நடந்த விஷயம் இல்லை, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவங்க எமோஷ்னலாக இதை செய்யலை, பிளான் பண்ணி ஸ்கீமாக தான் செய்கிறாங்க. நடக்க போகிறது 2 நடக்கலாம்.
வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை டீபார் பண்ணலாம் அல்லது சென்டென்ஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பலாம், கண்டெம்ப்ட்ல. ரெண்டு தான். இந்த ரெண்டு நடத்துறது என்பது அவர்கள் நான் பண்ணிடுறேன், நீ எங்க வேணா போய் பார்த்துக்க, நான் ஜுடிஷியல் ஆர்டர் ரைட் ஆர் ராங், நீ மேலே போய் பார்த்துக்க, அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு என்ன அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. அப்போ நாம என்ன செய்ய போறோம்? நாமனா பார், வழக்கறிஞர் பார். அப்போ நாம இயக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள் உணர்வாக இருக்கலாம், நாம் அதை பற்றி அதிக விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கலாம். ஆனால் நாம் வழக்கறிஞர்கள் மத்தியில் இதை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த பிரச்சனையினுடைய தன்மைகளும் இதுவும் விரிவடையும். வழக்கறிஞர் சங்கங்கள் இதை எந்த அளவுக்கு பேசுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியை இதை பேசுவாங்க. அதனால ஃபோக்கஸ்டாக நம்ம இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் என்பதை நாம் கடந்த கால வழக்கறிஞர் பல்வேறு போராட்டங்களில் நாம் வைத்த முக்கியமான தீர்மானம், நீதிபதிக்கு எதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு சட்டம்? அதை எடுக்கணும், சட்டத்தை எடுக்கணும். நீ அதை என்றைக்கும் நீதிமன்றத்தினுடைய மாண்புகளை, நீதிமன்றத்தினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் பயன்படுத்தப்படலை. அது பழிவாங்குவதற்கு, கருத்து சுதந்திரமாக ஜனநாயகமாக செயல்படக்கூடியவர்களை பழிவாங்குவதற்கு தான் அந்த நீதிமன்ற அவமதிப்பு பயன்படுகிறதே தவிர வேற எதுக்கு இல்லை. பிரசாந்த் பூஷன் கூட எடுத்தாங்க. அப்போ நீங்க இந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டம்ங்கிறதே கூடாது அப்படிங்கிறதும், அந்த நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தை ஏன் என்னை பத்தி நீ பேசிட்டியா பதில் சொல்லு அப்படின்னா எங்க போய் முடியுது? எங்க போய் முடியுதுன்னு தெரியல. என்னை பத்தி நீ அங்க பேசிட்ட, நான் இது மாதிரி சீட்டு கொடுத்தேன்ட்டு எனக்கு நேரடியா 1.25 பதில் சொல்லு, எஸ்ஆர்னா சொல்லு, பயப்படுறியா கோழையா, ரெண்டுல ஒன்று சொல்லு. இதெல்லாம் என்னங்க நடைமுறை? நம்ம கண்ணு சினிமாவில் கூட இப்படி நடக்காதுங்க, நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. கொலை பண்ணா கூட அரெஸ்ட், சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், கூப்பிட்டு வரணும், விட்னஸ் கொடுக்கணும், ரிமாண்ட் பண்ணணும், டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணணும், அப்புறம் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணணும், ஜுடிஷியல் கஸ்டடியில் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, திரும்பி அவங்க மேலே ப்ராசிக்யூஷன் சார்ஜ் ஷீட் போடணும், அப்பீல் இருக்குது, சார்ஜ் ஃப்ரேமிங் இருக்குது, டிஸ்சார்ஜ் இருக்குது. கொலை பண்ணுறவங்களுக்கு உள்ள விஷயங்க, கொலை பண்ணுறவங்களுக்குள்ள ஜுடிஷியல் ஃபங்க்ஷன், கிரிமினல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் அப்படி இருக்கு இந்தியாவில். யார் அப்பம் போட்ட பிச்சை கிடையாது, இது போராடி பெற்ற உரிமை. அப்போ கருத்து சுதந்திரத்துக்காக, ஒரு சமத்துவத்துக்காக, ஒரு டெமோக்ரட்டிக்காக பேசக்கூடிய ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு காலையில் 11 மணிக்கு கூப்பிட்டு 1.25 பதில் சொல்லு அப்படின்னா என்னங்க இது? 11 மணிக்கு ஃபோன் பண்ணி 1.25 சொல்லணும், 1.25 எஸ்ஆர்னோ சொல்லணும். பயப்படுறியா கோழையா அப்படின்னா என்னங்க இது? என்ன ஆண்ட அடிமை நடக்குதா? அது என்ன பண்ணை அடிமைகளா? அப்ப இந்த அடிமை தொழிலுக்கு வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு பொட்டி கடை வச்சு போச்சுக்கலாம், ஆட்டோ ஓட்டி போச்சுக்கலாம், இல்லை எங்க கூலி தொழில் பண்ணி போச்சுக்கலாம். அப்ப இந்த உணர்வுகளை நம்ம வழக்கறிஞர்களுக்கு சொல்லணுங்க, ஏற்படுத்தணுங்க. பெஞ்ச் அண்ட் பார் ஈக்குவல், சுப்பீரியர் கிடையாது. அட்வொகேட்டுக்கு பெஞ்சுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் பாருக்கு ஈக்குவல். அப்ப நீங்க எப்படி சபார்டினேட்டா பண்ணீங்கன்னா, நீங்க வழக்கறிஞர் சங்கங்கள் முதுகெலும்பு போயிருக்கிறாங்க, நம்ம பாதிக்கப்பட்டுருவோம், நம்மளை நம்பி கட்சிக்காரர் இருக்காங்க, முறைச்சிக்கிட்டு நடந்திருக்கு. இன்றைக்கு இங்க யாரு வழக்கறிஞர் வந்திருக்கீங்களோ நாளைக்கு நீங்க அந்த குறிப்பிட்ட நீதிபதியினுடைய கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்க வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். அதனாலேயே பல வழக்கறிஞர்களுக்கு வராம இருக்கலாம். அதனால இப்படிப்பட்ட நிலைமையை நம்ம தொடர அனுமதிக்க கூடாது. அதனால இது வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுடைய பிரச்சனை இல்லை, அவருடைய சொந்த துக்கத்துக்கு ஆறுதல் சொல்ல நம்ம வரல. இந்த பிரச்சனையை நம்ம விடக்கூடாது. இதை நாம எடுத்துட்டு போனோம்னா இது கட்டாயம் வெளியில பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தும், கட்டாயம் ஏற்படுத்தும். குறிப்பா மதுரையில அதாவது என் தலைவனை பார்ன்னு சொல்லி ஒரு படத்துல வடிவேலை கூட்டிட்டு பாடுறா, 2ல் 1 பாடுறான்னு, அந்த மாதிரி கூட இது நடந்திருக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட விஹெச்பி வழக்கறிஞர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, என்னங்க உங்களை பற்றி பேசிட்டு இருக்கா, நீங்க பட்ட கம்முன்னு இருக்கீங்க. அவரு ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காரு, இன்னைக்கு பேசல, ரொம்ப நாளா தீர்ப்பு பேசிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் அவர் செஞ்சு கோடிஃபை பண்ணி இது ஃபேர்லெஸ் அலிகேஷன்ஸ் இல்லை, பர்டிகுலராக ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்ஸ்லையும் இப்படி இருக்குன்றத 14 பக்கத்துக்கு ஆதாரத்தோட எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் வைஸ், கேஸ் வைஸ் அவர் சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்கிறார். அப்போ அது வெளியில் வந்த உடனே இதை பேசுறது நீங்கள் எப்படி செய்யறீங்களா அப்படின்னா இவர் எப்படி கேட்க முடியும்? இவர் எப்படி கேட்க முடியும்? இவர் பேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், இவர் கூப்பிட்டு எப்படி கேட்க முடியும்? நீங்கள் சொன்னதில் உறுதியாக இருக்கீங்களா இல்லையான்னு? நான் கொடுத்த பெட்டிஷன், நான் கொடுத்தது உண்மைதான், அதை எப்படி நீங்கள் கேட்க முடியும்? அப்போ இது வழக்கறிஞர்கிட்ட நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக இன்னும் பல்வேறு வழிகாட்டுதல்களை
புதிய வந்து சிந்தனைகளை வழக்கறிஞர் சமூகம் கொடுக்கும். எண்ணற்ற வழக்கறிஞர் போராட்டத்தை நாங்கள் முன்னின்று உடனிருந்து நடத்தியிருக்கிறோம். அதனால் வழக்கறிஞர் சங்கங்கள் மீது, சக வழக்கறிஞர்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் இந்த பிரச்சனையை அவர்கள்ட்ட கொண்டு போனோம். வாஞ்சிநாதன் மீது போடப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கைவிடப்படணும். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மீது டிபேட் இருக்கணும். அதை ஒத்துக்கிட முடியாது அப்படிங்கிறது தான். சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சந்திரசூட்டை பற்றி விமர்சிக்கிறோம், அயோத்தி தீர்ப்புக்கு. சதாசிவம் பற்றி விமர்சிக்கிறோம், அவர் கவர்னர் போஸ்ட் போடுறதை பற்றி. ரஞ்சன் கோகாய் எம்பி போஸ்ட் வாங்குறது விமர்சிக்கிறோம். இந்த மாதிரி எந்த நீதிபதியை பற்றி விமர்சிக்காமல் இருக்கிறோம்? எல்லா நீதிபதிகளை பற்றி விமர்சிக்கிறது, அவர்கள் சொன்னதை பற்றி விமர்சிக்கிறது அப்படிங்கிறது அந்த தீர்ப்பை பற்றி விமர்சிப்பது தானே தவிர அவரை பற்றி விமர்சிப்பது எங்கே வருது? நான் போய் சாமி கிட்ட கேட்டுட்டு தீர்ப்பு எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் விமர்சிக்காமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ விமர்சிக்கிறது, அவர் சந்திரசூட் எனக்கு அகலமான தோல் இருக்கிறது, ப்ராடு ஷோல்டர், இது எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, விமர்சனத்தை பற்றி நான் கவலைப்படலை, அது மாதிரி தானே போகணும் நீங்கள். அப்போ விமர்சனம் பண்ணதுக்காக நான் உன்னை வந்து வீசிடுவேன், தலையை வெட்டி, உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, உன்னை வீழ்த்திடுவேன், ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன், இல்லை உன்னை தொழிலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னா நாளைக்கு எந்த வழக்கறிஞர் பேசுவாங்க? அதனால் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம விடக்கூடாது. அன்றைக்கு கூட இந்த 34 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது வாஞ்சிநாதன் வந்து அவர் எதையும் எதிர்கொள்வார், அவர் வந்து தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு, நாங்களாம் என்ன பண்ணுறது, இப்படி வழக்கறிஞர் பேசினார்கள். மெத்த தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர். அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப தப்பான வாதங்க, வாஞ்சிநாதன் எதையும் தாங்கிக்குவார், நாங்களாம் என்ன பண்ணுறோம், அப்படி பேசுகிறது தப்பு, இது உங்கள்கிட்டேருந்து உங்கள் சிந்தனையிலேருந்து எழுந்ததில்லை, இதுதான் அவங்களுடைய பிளான். அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிகள்கிட்ட வழக்கறிஞர் போகும்பொழுது நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டாக தான் இதை செட்டில் பண்ணுவோம், முழுசாக செட்டில் பண்ண மாட்டோம். நாங்கள் கம்பார்ட்மெண்ட்டான குறிப்பிட்ட யாரை சரணடைகிறாரோ அந்த வக்கீல்களை நாங்கள் அலோவ் பண்ணுவோம், சரணடையாத சமரசம் இல்லாத வக்கீல்களை நாங்கள் தீர்த்து கட்டிடுவோம். அதுதான் அதுக்கு அர்த்தம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உள்ளே போகாமல் எந்த வக்கீலும் உள்ளே போக முடியாது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் மில்டனும் தோழர்களும் இதுக்காக முன்னணியாக நின்றவர்கள் கோர்ட்டுக்கு போகாமல் இந்த பிரச்சனை செட்டில் ஆகாது, செட்டில் பண்ண முடியாது, செட்டில் ஆகாது, நீங்கள் நம்பாதீங்க, சரணடைஞ்சா அவன் மீச்சு கொண்டுடுவான். இதை ஒரு முன்னுதாரணமாக்குவானே தவிர மன்னிக்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சரணடைகிறதுங்கிறது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு அன்றைக்கு நாங்கள் முழுமையாக எடுத்து டெல்லி வரைக்கும் போய் அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணோம். அதனால் இதை கண்டு நாங்கள் பயப்படவோ இல்லை இதை கண்டு நாங்கள் சஞ்சலம் அடையவோ என்ன செய்வதுன்னு அப்படிலாம் கிடையாது. முன்னிலும் எதிரி துலக்கமாக தெரிகிற ஒரு நிலையில் நாம் தாக்கி வெற்றி பெறுவது ரொம்ப எளிது. இன்றைக்கு வெளிப்படையாக வாஞ்சிநாதன் வெர்சஸ் அந்த பக்கம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கிறது. இது தப்பிக்கவே முடியாது, இதில் நாமளும் தப்பிக்க முடியாது. களத்தில் நின்று சண்டை போட்டு தான் ஆகணும், அவங்களும் ஓடி வெளிய முடியாது. அப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஒற்றுமையும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளும் முழக்கமும் கோரிக்கையும் தான் இந்த நேரத்தில் முக்கியமானது. அந்த வகையிலே குறிப்பாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் இந்த பிரச்சனையில் வழக்கறிஞர் சமூகங்களை எப்படி திரட்டுவது, என்ன மாதிரி கோரிக்கை வைப்பது, குறிப்பாக திங்கட்கிழமை 1:15 வரக்கூடிய அந்த பிரச்சனையிலே நாம் வழக்கறிஞர் சங்கங்கள் என்ன செய்யலாம் என்பது போல ஆலோசனைகளை நீங்கள் சொன்னீங்களானால் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இது கட்டாயம் வெளியில் வந்து பல வாரம் போகும். அந்த திங்கட்கிழமை நிகழ்ச்சியும் இதில் தொடர்ச்சியாக வாஞ்சிநாதனுக்கு என்ன உத்தரவு கொடுத்தாலும் அதை எதிர்த்து தொடர்ச்சியாக மேலெடுத்து செல்வதற்கு இதுக்குள்ளரே வந்து முன்னணியாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு குழு ஒன்று பொறுப்பானதை ஒருவரை ஏற்படுத்த வேண்டும். அதில் மதுரையில் இருக்கக்கூடிய தோழர்கள் அதை முன்னின்று ஏற்படுத்தணும். அதில் மற்ற எல்லாரையும் நம்ம செயல்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.